ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக நிறைய குரல்கள் வந்துட்டுருக்கு. அதில் யுவராஜ் சிங் மெயினாக இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, யுவராஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ஒயிட் பால் லெஜெண்ட்னு சொல்லலாம். செம்மையாக கிரிக்கெட் நிறைய விளையாடி நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ரீசெண்டாக என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஏன் இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்குது, கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல வீரர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக மறுக்குதுன்னே சொல்லலாம். நான் அவர் ஒரு 15 பேர் கொண்ட குழுவிலாச்சு இலங்கை சீரீஸில் எடுப்பீங்கன்னு பார்த்தேன். அவர் எடுக்கலை. அவர் எந்த பொசிஷனில் இறங்கினாலும் சூப்பராக ஆடுறாரு. ஓப்பனிங் ஆடுறாரு, 1 டவுனில் இறக்கி விட்டால் ஆடுறாரு, 2 டவுனில் இறக்கி விட்டா ஆடுறாரு. அவர் ஒரு நல்ல பிளேயர். அடுத்து விராட் கோலியாக நான் அவரை தான் நினச்சிட்டு வந்துட்டுருக்கேன். பட் அவருக்கான வாய்ப்பு மறுக்குதுன்னே சொல்லலாம். ஐபிஎல்லையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அயர்லாந்து சீரீஸ்லேயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டுத்துலேயும் நல்லா பண்ண வீரர்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் ருத்ராஜ் கைக்வாட் தான், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் இது சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, சூப்பரான ஒரு கிளாஸ் பிளேயருன்னு சொல்லலாம். ஐபிஎல்லில் செம பர்ஃபார்மன்ஸு, அயர்லாந்து சீரீஸுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர், அவருக்கான வாய்ப்பு மறுக்குதுன்னே சொல்லலாம். ஏன் இந்த சமீபத்தில் இந்த ட்வீட் ஒன் போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யுவராஜ் சிங் இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி படும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம், 2-0ன்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஒரு 27 வருஷமாக ஒரு சீரீஸ் கூட இலங்கை அணி இந்தியாவை வீழ்த்தது கிடையாது. இந்திய அணி ஃபுல் டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வென்றிருக்கிறது நிறைய ரசிகர்கள் கோவத்தில் இருக்காங்க, நிறைய முன்னாள் வீரர்களும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு வந்து இந்திய அணி இந்த மாதிரி மோசமாக போயிடுச்சு நினைக்கிறாங்க சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த மாதிரி மோசமான பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.